அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துல அரசியல் களத்துல பல விஷயங்கள் நடந்திருக்கு. இத ஒரு கோர்வையா எல்லாத்தையுமே சேர்த்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இதெல்லாம் திரும்பவும் ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சனம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் சாடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிப்போமா? இப்போ கவினுடைய இறப்பு அப்படிங்கிறது சாதாரண ஒரு இறப்பு கிடையவே கிடையாது. ஆணவ கொலை அப்படின்னு நடந்திருக்கு. இது இந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவுபட தெரியுது. அவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. சாதி வெறி அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டுருச்சு. தமிழகத்துல அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னதான் ஆணி வேரா அழுத்தமா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடக்கிறதன் மூலமா இல்லவே இல்லை அப்படிங்கிறது உறுதிப்பட தெரியுது. நிறைய இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி ஹாப்பியா இருக்கிறவங்களுடைய லைஃபை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பல பேரை நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் அகெயின் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது நடக்கிறதும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு சூழல்ல திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நமக்கான ஒரு கேள்வியை அவர் கேட்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல தலித் மக்கள் அப்படியே குமுறிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அது இன்னொரு விஷயமா இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. கன்னியாகுமரியில இதே மாதிரியே 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. ஒரு முஸ்லீம் பொண்ணை தலித் ஒரு பையன் லவ் பண்ணியிருக்காப்புல. ஸோ இது என்ன ஆகுது, அங்க ஏதோ ஒத்துக்கலையா இல்லை ஏதோ பிரச்சனையா தெரியாது, மாடியில அந்த பொண்ணுடைய காதலினுடைய வீட்டு மாடியில மொட்டை மாடியில தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் கேட்கும் போதும் கேள்விப்படும் போதும் திரும்பவும் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு கோபம் வர ஆரம்பிக்குது. சரி, தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்குல்ல, தொடர்ந்து இந்த எதிர்ப்பாவே பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ இந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் என்னதான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் அழுத்தம் திருத்தமா கேட்கப்பட்டு இருக்கு. என் திருமாவளவன் அவர்கள் இதற்கான ஒரு சட்டம் இன்னும் இயற்றப்படாமலே இருக்கே அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன் வச்சிருந்தாலும் இன்னும் அழுத்தம் திருத்தமா உங்களுடைய ஆட்சி காலத்துல உங்களுடைய கூட்டணி தலைவரா இருக்கீங்க நீங்க, அப்போ நீங்க உங்களுடைய இன மக்களுக்கான கேள்விகளை கேட்க கூடாதா அப்படிங்கிற கூடுதல் கேள்விகளையும் மக்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய முதலமைச்சர் ரொம்ப தெளிவாச்சே. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த டோட்டலாவே இப்போ சென்ட்ரல் பக்கம் திருப்பி வச்சிருக்காரு. சிறப்பு சட்டம் இயக்கணும் அப்படின்னா இது நம்ம கையில மட்டும் கிடையாது, மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை இயற்றதுக்கான ஒரு முக்கிய ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பக்கம் இந்த விஷயம் திரும்புது. சார், உங்ககிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குல்ல, நீங்களும் அதை பண்ணலாம்ல, நீங்க பண்ணியிருந்தீங்கன்னாவே இந்த மாதிரி விஷயங்கள் திரும்பவும் திரும்பவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இல்ல, சென்ட்ரல் இதற்கான ஒரு முன் உதாரணமா இருக்கணும், அவங்க முன் ஸ்டெப்பா அவங்க எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டோட்டலா இந்த விஷயத்துல டிஸ்டன்ஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அரசாங்கம் இதற்கான சிறப்பு இயக்கமோ இல்லைன்னா சிறப்பு சட்டமோ இன்னும் இயக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் திருமாவளவன் அவர்கள் அறிக்கையா சொல்றாரே தவிர இது ஒரு பெரிய இஷ்யூவா மாறுது, இவ்வளோ பேர் கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை மாத்தணும்னா அவர் ஏன் அங்க தோல்வி அடைகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கூடுதலாகும். இந்த விஷயம் போகுது அப்படின்னா திரும்பவும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அஜித் குமாரனுடைய வழக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, நிலுவையில இருந்துச்சு அப்படிங்கிறது. சிபிஐ கைக்கு போகுது, அவங்களுடைய விசாரணை போகுது. அதுல தெளிவுபட சொல்லியிருக்கிற புது எஃப்ஐஆர், திருத்தப்பட்ட எஃப்ஐஆர் என்ன ஆகுது வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா இவர் அதாவது அஜித்குமார் அவர்களை அடிக்கும் போதே அவர் இறந்துருவாரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுதான் அந்த தனிப்படை காவலர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை தாக்குனாங்க அப்படிங்கிறது புதுசா திருத்தப்பட்ட எஃப்ஐஆர்ல அவங்க தெளிவுபட சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் அந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது வேற ஒரு ஜோன் அப்படின்னா இது என்ன ஒரு கொலையில இது வரும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி கூடுதலா எல்லார் மத்தியிலும் எழ ஆரம்பிச்சிருக்கு. சோ ஒரு மனுஷன் இப்படிதான் இறந்து போவாரு, இப்படி அடிச்சா இறந்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சும் இந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா, இல்ல இதையும் தாண்டி யாருடைய ப்ரெஷர்ல எல்லாரும் பேசி வச்ச மாதிரி ஒரு இது எல்லாருமே டிசைட் பண்ணி நடத்தப்பட்ட கொலையா அப்படிங்கிற கூடுதல் கேள்விகளையுமே கேட்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அழுத்தமா சொல்லியிருந்தாலும் எங்க சார் இங்க சரியா இருக்கு அப்படிங்கிற அடுத்த கேள்விகளை எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவினரும் பாஜக தரப்பினரும் மீதம் இருக்கிற கட்சிகளும் அதிக அளவுல கேட்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இதற்கான ஒரு பதில் தெளிவா எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரி, இந்த குத்து கொலை கற்பழிப்பு இதை தாண்டி வரதட்சணை அப்படிங்கிறது இன்னும் அதிக அளவுல தலையை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. ரிதன்யா அவங்களுடைய மரணம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்மளுக்கு கிட்டேயே மாப்பிள்ள இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு பெற்றோர்களுக்குமே ஒரு பெரிய சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த அளவுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா பார்த்த ஒரு மாப்பிள்ள கூட என்ன ஆகுறாரு அப்படின்னா சைக்கோவா ஒரு ஃபேமிலியே சேர்ந்து பணம் பணம் பணம்னு சுத்தி ரிதன்யா அவனுடைய மொத்த லைஃபுமே ஸ்பாயில் பண்ணி ஷீ இஸ் நாட் லிவ் நவ் இல்லையா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய
அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு நிலுவையில தான் நிக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்து இதை வந்து நம்ம இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ற இந்த ஒரு டைம்ல, ரொம்ப கம்மியான டைம்ல திரும்பவும் திருப்பூர்ல இதே மாதிரி ஒரு 9 மாதம் கல்யாணம் ஆயிட்டு ஆன இந்த ஒரு பெண் திரும்பவும் இறந்து போறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வரதட்சணை கொடுமை தான். இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போதே நிறைய சவர நகையெல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க, தேவையான பணங்கள் எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க, எல்லாத்தையும் சிறப்பா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, அவங்க அம்மா வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கப்படுது. இதுல செட்டில்மெண்ட் எனக்கு கொடுக்கணும், அந்த பணத்தை நீ கேளு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய கணவர் பயங்கர அளவுல டார்ச்சர் பண்ணதுனாலையும், அவங்களோட ஃபேமிலி மொத்த பேரும் அந்த பணத்தையும் நீ கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண காரணத்தினாலையும் அந்த பொண்ணு இதை எப்படி நம்ம இன்னும் வீட்டுல கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஞ்சலத்தின் மூலமாவே இவங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்கள் தமிழகத்துல ஏன் இவ்வளவு மோசமா நடக்குது? அதுவும் அடுத்தடுத்து இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதனுடைய தீர்ப்பை பார்த்து இப்படிதான் ஒரு இம்பாக்ட் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மீறியும் இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் ஜெயிலுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சும் மீதம் இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ்லயும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் நம்ம மனசுல எல்லாருக்கும் எழ ஆரம்பிக்குது. கரெக்டா? அடுத்த கட்டமா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய நலத்திட்டங்கள் வந்து அதிமுக காலங்கள்லயும் சரி திமுக காலங்கள்லயும் சரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கு, எல்லாமே நியாயம் தான். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்கள் வந்துட்டு இருந்தது. அண்ட் ரொம்ப ரீசெண்டா வரப்போது ஒரு திட்டம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதுதான் தாயுமானவர் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். என்ன தீபிகா தாயுமானவர்? உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா வீடு வீடா அப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுத்தாங்க, பயங்கரமா வந்துட்டு முகாம்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஒரு 10,000 முகாம்கள் கிட்ட. ஆதார் கார்டு பிரச்சனையா, தமிழகத்துல உங்களுக்கு எந்த ஐடென்டிட்டில எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான ஒரு முகாம்கள் நடந்துச்சு. அந்த மாதிரி தாயுமானவர் அப்படின்னா இது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களால கன்வீனியன்ட்டா போக முடியாது, எங்கேயும் போய் எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது, ரேஷன் ஷாப்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாது, இந்த மாதிரி அவதிகள் இருக்கிற காரணத்தினால இவங்களுக்காக ஒரு தனி குழு அமைச்சு அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு ரேஷன் சாமான்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும் திட்டம் தான் தாயுமானவர் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். சரி, ஓகே, இந்த திட்டம் இத்தனை வருஷ காலமா எங்க போச்சு? இத்தனை வருட காலம் நீங்க ஆட்சியில இருக்கும் போது செய்யாத ஒரு விஷயத்த இப்போ இருக்க போற சில மாதங்கள்ல ஏன் பண்றீங்க அப்படிங்கிற எல்லா கேள்வியுமே பாத்தீங்கன்னா மேல திமுகவுக்கு அடிமேல் அடி இடிமேல் இடிங்கிற மாதிரி கேள்விகளும் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் வச்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கேள்விகளும் ரொம்ப நியாயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கரெக்டா? ஸோ இத்தனை வருட காலம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், நிறைய பேருக்கு வந்து ஒரு பரவாயில்லப்பா இவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனா இன்னைய தேதியில அது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ஓகே. வரும் காலத்துல மேபி அவங்களுடைய ஆட்சியே இருந்தாலும் இது தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரி, ஓகே, இது நடந்தாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல அக்செப்ட் பண்ணிட்டும் மக்கள் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா பரிதாபங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு சேனல்ல சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்திருந்தது. அந்த வீடியோஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்களா இருக்கும். ஸோ எக்கச்சக்க பேர் பார்த்திருந்தாங்க. நல்ல ஒரு வைரல். சொசைட்டில இப்போ என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசியலுக்கு எதிராகவும் முரணாகவும் சில பேர் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரியும் அண்ட் வந்து என்ன ரியாலிட்டி இது இப்படிதானே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா அழகா எடுத்து சொல்லியிருந்திருப்பாரு. பட் அந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, மீதம் இருக்கிற அரசியலுக்கு சில பேருக்கு குத்தும் காரணத்தினால நிறைய பேர் கொலை மிரட்டல், இந்த வீடியோ நீ டெலீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய த்ரெட்டன்ஸ் பாத்தீங்கன்னா கோபி சுதாகர் 2 பேருக்கும் வந்து அதிக அளவுல வர ஆரம்பிச்சிருக்கு. இதை கண்டிச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ்ல, அதாவது கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் ஒரு மனு வந்து எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருக்காங்க. லைக் அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே வந்துட்டு கண்டிச்சு அவங்களுக்கான தக்க நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கணும். இவங்களுக்கான கோபி சுதாகர் 2 பேருக்கும் தேவையான பாதுகாப்புகளை கரெக்டா கொடுக்கணும் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏதாவது ஒரு விருது நீங்க கொடுக்கணும், அந்த அளவுக்கு சூப்பரா பயங்கர டீசெண்டா வந்து இந்த வீடியோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. சோ தட் பெரியார், அண்ணா அப்படிங்கிற மாதிரி விருது எவ்வளவோ இருக்கு. இந்த மாதிரி விருதுல தமிழக அரசு MR ராதா விருதை இவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா ஒரு வேண்டுகோளையும் அவங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. மேபி இப்ப வந்து திராவிடம் தான் வந்து இது எங்களுடைய ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த வீடியோஸ் எல்லாத்துக்கும் பயங்கரமா பெர்மிஷன்ஸ் வாங்கிட்டு நாங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இவங்க இதுக்காகவும் விருதுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவல்களும் இருக்கு, பார்க்கலாம். பட் நாட் ஷியோர்.
அண்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. சோ இதுக்கு எதிர்ப்பா அண்ணாமலை அவர்கள் பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு. அவர் சொல்ற ஒரு விஷயம், மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு நீங்க புதுசா அறிமுகப்படுத்திருக்கீங்க, இது எல்லாமே டோட்டலா மத்திய அரசு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே விஷயத்தை தான் நீங்க திரும்பவும் பண்றீங்க. இதுல புதுசா நீங்க பண்றதுக்கு என்ன இருக்கு? காலை உணவு திட்டமா, மதிய உணவு திட்டமா, அது நாங்கெல்லாம் எப்போல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஒரு ஐடியாலஜிஸும் எங்களோட தானே, அதை நீங்க எடுத்து புதுசா என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, திரும்பவும் ஒரு நாடகத்தை அமல்படுத்துறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஒரு கேள்வியை அவர் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை வச்சு ஒரு பெரிய வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பட் அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பெருசா அந்த டாபிக்கை கவர் பண்ண தேவையில்ல. பட் இவங்க கொடுத்திருக்கிற இந்த விஷயத்துக்கு அவர் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கல்வி அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம இன்னொருத்தரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் இல்லையா? அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாணவர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா நாங்க வந்து சில விஷயங்களை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இது வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 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 சட்டம் இருந்தது இல்லையா? இனிமே அந்த ஒரு விஷயம் நிலுவை அப்படின்றலாம் இல்லாம நடுவுல வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. மனசை வந்து ரொம்ப ஃப்ரீயா வச்சுக்கணும், மாணவர்களுக்கு எந்த டைட் இஷ்யூஸும் இல்லாம அவங்க ஃப்ரீயா இருக்கணும். 8th வரைக்கும் கண்டிப்பா ஷுவர் ஷார்ட்டா ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் 11ஆவது வகுப்புக்கு பொது தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? இதையும் நாங்க ரத்து பண்றோம். இதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு மட்டும்தான் பொது தேர்வு. அண்ட் 11ஆவது வகுப்புக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க கூடுதலா சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்டுக்கு பொது தேர்வு வைக்கணும் அப்படிங்கிறது அதிமுக காலத்துல அவங்களுடைய ஆட்சியில அமல் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கப்புறம் எங்களுடைய ஆட்சியில இதை தூக்குறோம், மாணவர்கள் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அடுத்த கட்டமா எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திட்டு அந்த காலத்துல அவர் இருந்த ஆட்சி பண்ணிட்டு இருந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4777 அப்படிங்கிற இந்த ஒரு கார் நம்பர் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதே கார் நம்பரை இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்ம மாநில தலைவர் பாஜகவினுடைய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்காக ஒரு பிரத்யேகமா ஒரு கார் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கார்ல தான் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம், லைக் தேர்தலுக்கான எல்லா கேம்பெயினும் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஊரா அந்த கார்ல தான் போறாரு. எல்லா தேவையான வசதிகளும் அந்த கார்ல இருக்கான். அண்ட் அந்த காருக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய பழைய நம்பர், கார் நம்பரை இப்போ இவர் யூஸ் பண்றாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான அரசியல் செய்திகள், நிறைய விஷயங்கள் அப் டு டேட் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்கேஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க பட் ஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் நீங்க எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு பொட்டன்ஷியலா நான் ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.